பேசிக்காக சோம்பேறி மாதிரி அப்படியே லேசியாக ஃபீல் பண்ணுவேன். இப்போ செய்ய ஆரம்பிச்சதுலேருந்து கொஞ்சம் ஒரு நாளைக்கு விட்டுட்டா கூட அது ஒரு மாதிரி லேசியாகிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன். ரேக்கி ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கேன். நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. மெயினாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ இஷ்யூஸ்லாம் வரும். அது தீட்சை எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையவே சேஞ்சஸ். பார்த்திங்கன்னா பிஃபோர் தீட்சை ஆஃப்டர் தீட்சைன்னு லைஃபே உண்மையிலே டோட்டல் சேஞ்ச் எனக்கு. அந்த எந்த கால் அசைவே இல்லையோ அவங்களுக்கு, அந்த கால் பார்த்தா அவங்களுக்கு மீறி இப்படி அந்த காலை இப்படி ஷேக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆஃப்டர் 2 o'clock பார்த்திங்கன்னா ஒரு மிராக்கிள் மாதிரி இப்போ நல்லா இருக்காங்க. ரொம்ப சூப்பரான எனர்ஜி இது. வேலை முடித்தோடனே படுத்து தூங்கிடலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்குது. நான் போரூர்லேருந்து வரேன். 3rd level வரைக்கும் முடிச்சிருக்கேன். நான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசிக்காக சோம்பேறி மாதிரி அப்படியே லேசியாக ஃபீல் பண்ணுவேன். இப்போ செய்ய ஆரம்பிச்சதுலேருந்து கொஞ்சம் ஒரு நாளைக்கு விட்டுட்டா கூட அது ஒரு மாதிரி லேசியாகிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் வேறு எதோ கோல்டுக்கெலாம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் சரியாயிடுச்சு. என் பொண்ணுக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் வெளியில் நான் என்ன யாருக்கும் பண்ணலாமா. கடந்த மார்ச் மாதத்துலேருந்து தான் நான் ஹீலிங் எடுத்துகிட்ருக்கேன். ரேக்கி ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கேன். நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. எனக்கு அடிக்கடி கோல்டு இந்த ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். நான் இப்போ பண்ண ஆரம்பித்தது கோல்டு ப்ராப்ளம் வர்றதில்லை. ரொம்ப நல்லாயிருக்கு. பார்த்திங்கன்னா கவிதா, நான் ரெடில்ஸ்லேருந்து வரேன். இந்த எனர்ஜி பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா தான் எனக்கு ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் டிலே பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிவிட்டு எனக்கு சொன்னாங்க. நான் எடுத்ததுக்கப்புறம் எடுத்து 1 வீக்லேயே பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல சூப்பரான ரிசல்ட்டு. ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கு தான் நான் ட்ரீட் பண்ணேன். அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது. அதில் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சி. பரவாயில்ல நல்லாயிருக்கு அப்படின்னு. அடுத்து பார்த்திங்கன்னா என் தங்கச்சிக்கு ரெஃபர் பண்ணோம் நாங்கள். அவளும் இன்றைக்கி தீட்சை எடுத்துக்கிறதுக்கு வந்திருக்கா. இதுக்கு நானும் பார்த்திங்கன்னா சாயப்பாக்கும் கலை மேம்க்கும் என்னோடய சிஸ்டர் சுதாக்கும் தான் நான் தேங்க் பண்ணிக்கணும். ரொம்ப சூப்பரான எனர்ஜி இது. ஃபீல் பண்ணுறவங்க உண்மையிலேயே நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நல்ல எனக்கும் பார்த்திங்கன்னா ஹெல்த்து எப்போவுமே எனர்ஜி இல்லாமல் ஒரு மாதிரி இருக்க மாதிரியே இருக்கும். வேலை முடித்தோடனே படுத்து தூங்கிடலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்குது. தீட்சை எடுத்ததுக்கப்புறமே பார்த்திங்கன்னா ஒரு நாள் விடாமல் தினமுமே செல்ஃப் ரேக்கி பண்ணிக்கிட்டே இருக்கேன். நல்ல ரிசல்ட் இருக்குது. உடம்பு என்னோடய ஹெல்த்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எப்போவுமே கொஞ்சம் டயர்டாக இருந்தாலுமே எக்ஸ்ட்ரா ஒரு இது சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒரு 7 பார்ட்ஸு. அதை கொஞ்சம் பண்ணிப்பேன். அதை பண்ணோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குது. எடுத்திங்கன்னாவே எல்லாருமே எடுத்திருப்பீங்க. அவங்கவுங்களுடைய இது அவங்கவுங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. எடுக்காதவங்களும் எடுத்துக்கோங்க. நம்ம ஹெல்த்தியாக வெல்த்தியாக ஹாப்பினஸ்ஸாக இருக்கலாம் இந்த எனர்ஜி மூலயமா. என்னோடய நேம் கலைவாணி, வேளச்சேரிலேருந்து வரேன். நான் February மந்த்து தான் ஆக்சுவலாக தீட்சை வாங்கினேன். level 1 பார்த்திங்கன்னா பிஃபோர் தீட்சை ஆஃப்டர் தீட்சைன்னு லைஃபே உண்மையிலே டோட்டல் சேஞ்ச் எனக்கு. மெயினாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ இஷ்யூஸ்லாம் வரும். அது தீட்சை எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையவே சேஞ்சஸ். அது வித் பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் எல்லாமே. நிறைய சேஞ்சஸ்ஸு ஃபினான்ஷியலாகவும் சரி, எல்லா விஷயத்துலையுமே நிறைய சேஞ்சஸ் எனக்கு. தீட்சை நான் எடுத்துகிட்டு அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்தாங்க. லாஸ்ட் டைம் அவங்க தீட்சை எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ எங்களுக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், எந்த ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்காக இவ்வளோ நாள் நான் ஏங்கிட்டு இருந்தேனோ அது ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ எங்களுக்குள்ளே.
அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம். அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போ எனக்கு ஒரு 1.5 lakh கிட்ட ப்ராஃபிட் கிடச்சிச்சு. இப்போ லாஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு. நல்லா இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா சுகர் லெவல் வந்து டவுன் ஆகி ஸ்ட்ரோக் மாதிரி வந்துருச்சு. காலையில் முதல் நாள் நைட்டு என் வீட்டுக்கு வந்து பேசிட்டு போகிறாங்க. காலையில் 9 o'clock பார்த்தா இந்த மாதிரி ஃபோன் பண்ணுறா தம்பி ஒய்ஃப் இந்த மாதிரி மயங்கிட்டாங்க அப்படின்னு. போனால் கான்ஷியஸே இல்லை, சுத்தமாக எந்த கான்ஷியஸுமே இல்லை, கன்னத்தில் சப்பு சப்பு நடிகிற எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு ஃபோன் வந்து நான் மேம்க்கு தான் கால் பண்ணேன். மேம் இந்த மாதிரி அம்மா கான்ஷியஸ் இல்லாமல் இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் கொடுங்கணும்னு. அப்புறம் மேம் வந்து ஃபஸ்ட்டு ஹீலிங் கொடுத்தாங்க. ஹீலிங் கொடுத்து அந்த லெஃப்ட் கை கால் சுத்தமாக வரல, வாய் ஒரு மாதிரி ரைட் சைடில் போயிடுச்சு. நான் வந்து நிற்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரியல, என்ன நடக்குது எதுவுமே தெரியல. அப்புறம் மேம் ஹீலிங் கொடுக்கும், அந்த கால் கொஞ்சம் ஸ்டெப்பு எடுக்க வச்சு கால் கொஞ்சம் ஆட்ட ஆரம்பித்தாங்க, ஸ்டெப் எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனப்போ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா சிடி எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னோம். ஸ்கேன் எடுக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அந்த லெஃப்ட் கை சுத்தமாக அப்போ வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை. நான் 4th level முடிச்சிருக்கேன். 4th level முடிச்சுட்டு அப்புறம் ஸ்கேன் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி மேம் 2வது ஹீலிங் கொடுக்குறாங்க அம்மாவுக்கு. முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப டாக்டர்கிட்ட போகிறோம். நல்லா தான் இருந்தாங்க, ஸ்கேன் எடுக்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு எங்களெல்லாம் நல்லா பார்த்தாங்க, நல்லா தான் இருந்தாங்க. பார்த்தா மறுபடியும் கை கால் வரல, வாய் ரைட் சைடில் போயிடுச்சு. அப்படியே என் தம்பி இப்படியே பார்த்துட்டு அப்படியே சாயிறாங்க. அவன் பயந்துட்டு அழுது என்னன்ட்டு இது பண்ணால் அவன் ஸ்ட்ரெச்சரில் வச்சு மறுபடியும் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டோம். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித் பாபாவோட அந்த மிராக்கிள் தான். அந்த 4th level ஒரு மந்த்ரா இருக்குது. அந்த மந்த்ராவை தான் அந்த 1/2 hour அவங்களுக்கு அந்த ஸ்கேன் எடுக்கும்போது நான் தான் உள்ளே உட்காந்துருக்கேன். அந்த மந்த்ரா நான் சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த எந்த கால் அசைவே இல்லையோ அவங்களுக்கு, அந்த கால் பார்த்தா அவங்களுக்கு மீறி இப்படி அந்த காலை இப்படி ஷேக் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் அதை நோட் பண்ணிகிட்டு இருந்தேன், பாபாவுக்கு தேங்க் பண்ணிவிட்டு நோட் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த 1/2 hour நான் அந்த மந்த்ராவை ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கேன். நான் வெளியே வந்து அவங்க என்கிட்ட கேட்குறாங்க, என் கால் ஆடிச்சுமா நீ அதை பார்த்தியா அப்படின்னு அவங்களே என்கிட்ட கேட்குறாங்க. அவங்களுக்கே அது ஃபீல் ஆகிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 2 o'clock வரைக்கும் எதுவுமே ஒன்றுமே அசைவு இல்லாமச்சு. ஆஃப்டர் 2 o'clock பார்த்திங்கன்னா ஒரு மிராக்கிள் மாதிரி இப்போ நல்லா இருக்காங்க, பழைய நிலைக்கு வந்துட்டாங்க. கை கால்லாம் நல்ல ஒரு அசைவு, நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துடுறாங்க. அது பிஃபோர் ரேகி தீக்ஷை, ஆஃப்டர் தீக்ஷை லைஃப் உண்மையிலே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் எடுத்துட்டேன், என் ஹஸ்பண்ட் எடுத்துட்டாங்க, அம்மா என் தங்கச்சி எடுத்திருக்காங்க. எங்கள் வீட்டில் அம்மா, பெரிய தம்பி, தங்கச்சியோட ஹஸ்பண்ட் இன்றைக்கி எடுக்க வந்திருக்காங்க. இது ஒரு மிராக்கிள் தான். இது வந்து எதுவுமே தூரத்துலேருந்து பார்க்கும் போது நமக்கு அதோட அருமை தெரியாது. பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் அதை நம்ம ஃபீல் பண்ணி நம்ம அனுபவித்ததுக்கப்புறம் தான் அது எவ்வளோ ஒரு பொக்கிஷம் அது அப்படின்றது அது நமக்கு தெரியும். எங்களுக்கு கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லோரும் அதை ஃபீல் பண்ணணும், எல்லோரும் எடுத்துக்கணுன்றது என்னோடய விஷஸ். அது நான் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இதுதான். என்னோடய அனுபவம், எனக்கு என்னென்ன அனுபவம் கிடச்சிருக்கோ ஈச் அண்ட் எவ்ரிதிங் நான் எல்லார்ட்டையுமே ஷேர் பண்ணுவேன். நான் இது எனக்கு நடந்துச்சு. இது அதே மாதிரி நான் ஒரு 10 பேர்கிட்ட நான் வந்து ரேக்கி கொடுத்துருக்கேன். இது ஹீல் பண்ணியிருக்கேன். நான் அவங்களுக்கு 10 பேர்கிட்ட ஹீல் பண்ணவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் வந்திருக்கு. நான் இந்த மாதிரி வாமிட் பண்ணிட்டு இருந்தேன், எதுவுமே சாப்பிட முடியல, பார்த்தா நீ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தா இப்போ நல்லா திரும்ப அவங்களே கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி பேக் பெயினாக இருக்குது நீ கொடு. அப்புறம் ஒரு குழந்தைக்கு பார்த்தா டைஃபாய்டு ஃபீவர், அந்த குழந்தைக்கு யாருக்கு கொடுக்க போகிறனாலும் என்ன தான் 4th level முடித்தாலும் நான் மேம்க்கு ஒரு வாட்டி கால் பண்ணி மேம் நான் கொடுக்க போகிறேன், இந்த மாதிரி கொடுக்கவான்னா அவங்களும் எனக்கு இப்படி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வாட்டி அவங்கக்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுட்டு அதுபடி தான் கொடுத்து எல்லாத்தையுமே அது பாபாவோட இது நமக்கு இருக்குது. அது யாருக்கு கொடுத்தாலும் அது ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் நமக்கு வருது. வித் பாபாஸ் பிளெஸிங்ஸ் எல்லாரும் இதை பயன்பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன்.